குழந்தைக்கு பால் வாங்க வைத்திருந்த காசை கொண்டு போய் பேனா மை வாங்கி உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக மூலதனம் என்கிற ஒரு மகத்தான நூலை தந்தவர் காரல் மார்க்ஸ். உலகத்தில் சிந்தனையாளர்களை, கோட்பாடுகளை பேசுகிறவர்களை இரண்டு வகையாக பிரிக்கிறார். வலதுசாரிகள், இடதுசாரி. ரைட் வலது பக்கம் இருக்கிறவர்கள், லெஃப்ட் இடதுசாரி. யார் வலதுசாரிகள், யார் இடதுசாரிகள் என்று அதற்கான வரையறையை சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பாரம்பரியத்தை பேசுகிறவர்கள் வலதுசாரி, ஏற்றத்தாழ்வுகளை சரி என்று சொல்லுகிறவர்கள் வலதுசாரிகள், சாதி அமைப்பு முறை சரி என்று சொல்லுகிறவர்கள் வலதுசாரிகள், முதலாளித்துவம் சரிதான் என்று சொல்லுகிறவர்கள் வலதுசாரிகள், எப்பொழுதுமே ஒருவன் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், முதலாளி என்பவன் அவனை சுரண்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்புகிறவர்கள் வலதுசாரிகள். எந்த கருத்தும் இங்கே விவாதிக்கப்படக்கூடாது, நாங்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வலதுசாரி. அப்படியானால் இடதுசாரிகள் யார்? நாங்கள் வலதுசாரிகள் இல்லை என்றால் இடதுசாரிகள் யார் என்று வரையறை செய்கிற போது, பெண்களுக்கு விடுதலை வேண்டும், சாதி அமைப்பு முறை இந்த மண்ணில் கூடாது, உழைக்கிற பாட்டாளி வர்க்கம் அதிகாரம் வெல்ல வேண்டும், ஒரு பொது உடைமை சமூகம் இந்த மண்ணில் மலர வேண்டும், ஆதிக்கம் கூடாது, ஆணும் பெண்ணும் சமம் என்கிற இந்த கோட்பாடுகளை முன்மொழிகிறவர்கள் தான் இடதுசாரி. அப்படியானால் இந்த மண்ணில் இங்கே திரண்டிருக்கிற நாம் அனைவரும் இடதுசாரிகள். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு இடதுசாரி, தந்தை பெரியார் ஒரு இடதுசாரி, காரல் மார்க்ஸ் ஒரு இடதுசாரி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இன்றைக்கு காரல் மார்க்சினுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அவர் பிறந்தது 1818 வாக்கில், இறந்தது 1880களில். அவர் இந்தியாவில் பிறக்கவில்லை, தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை, ஆசியாவில் பிறக்கவில்லை. ஆனால் ஏன் நாம் இங்கே காரல் மார்க்ஸை கொண்டாடுகிறோம்? அவர் பிறந்தது ஜெர்மனி என்று அன்றைக்கு வரையறை செய்யப்படாத ஒரு பகுதி. இன்றைக்கு இருக்கிற ஜெர்மனி நாடு வேறு, அன்றைக்கு இருந்த ஜெர்மனி நாடு வேறு. அவர் அந்த நிலப்பரப்பில் பிறக்கிறார். எல்லோரை போலவும் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாணவனாகவே அவர் இருக்கிறார். கல்லூரி படிப்பை முடிக்கிறார். கல்லூரி படிப்பை முடிக்கிற போது அவருக்கு ஒரு ஆசிரியரின் மீது ஒரு தாக்கம் ஏற்படுது. அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் அல்ல, அவருடைய பெயர் எகல். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தில் அனைத்தும் மாறக்கூடியது, மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது, இந்த மண்ணில் அனைத்தும் மாறும் என்கிறார் எகல். அந்த எகலினுடைய கோட்பாட்டை காரல் மார்க்ஸ் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் மாணவனாக இருக்கிற காரல் மார்க்ஸ் அந்த எகலினுடைய ஒரு கோட்பாட்டோடு முரண்படுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் யாரை தத்துவ வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அனைத்தும் மாறும், ஆனால் அரசன் மாற மாட்டான். ஒரு அரசன் இந்த மண்ணில் கட்டாயம் இருக்க வேண்டும், இது இறைவன் படைத்தது என்கிற ஒரு கோட்பாட்டை அவன் சொல்லுகிற போது காரல் மார்க்ஸ் அதில் முரண்படுகிறார். இந்த மண்ணில் எல்லாம் மாறும் என்றால் அரசனும் மாறுவான், அனைத்தும் மாறும். அதனால் எகல் என்பவர் சொல்லுகிற கருத்தோடு முரண்பட்டு அவர் பல ஆய்வுகளை மேற்கொள்ளுகிறார், பல படைப்புகளை அவர் வெளிக்கொண்டு வருகிறார். உலகத்தில் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சிலர் சொல்லுவார், சிலர் நம்புகிறார்கள். உலகத்திலேயே ஒரு போராளிக்கு துணையாக அவனுடைய இன்பத்திலும்
துன்பத்திலும் துயரத்திலும் அனைத்திலும் பங்கெடுத்தவர் காரல் மார்க்ஸ் உடைய மனைவி ஜெனி. எனக்கு முன்னர் பேசிய அண்ணன் தமிழினியன் அவர்கள் சொன்னதை போல, மேடைகளில் வாழ்த்துகிற போது கூட நீங்கள் மார்க்ஸும் ஜெனியும் போல வாழ வேண்டும் என்று ஏன் சொல்லுவார்கள் என்றால், ஜெனி என்பவர் காரல் மார்க்ஸை விட 4 வயது மூத்தவர். ஆனால் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் காரல் மார்க்ஸ் பணக்காரர் இல்லை. அவரை திருமணம் செய்து கொள்ளுகிறார். அவர் ஒரு கட்டுரைகளை எழுதுகிறார். அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து கட்டுரைகளை எழுதுகிறார். மிக கோபமாக எழுதுகிறார். தொழிலாளிகளின் பக்கம் நின்று எழுதுகிறார். ஆதிக்கம் எந்த வகையிலும் கூடாது என்று எழுதுகிறார். உடனே அந்த அரசு என்ன சொல்லுகிறது? அவர் எழுதுகிற அனைத்து பத்திரிகைகளையும் தடை செய்கிறார். நீ எழுதக்கூடாது, உன்னுடைய கருத்துக்கள் எதுவும் வெளியாக கூடாது என்கிற போது அவர் பிறந்த ஜெர்மனி, அதாவது அன்றைக்கு வரையறை செய்யப்படாத ஜெர்மனி, அந்த இடத்திலிருந்து பிரான்ஸ் ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு போகிறார். அவர் அங்கே போய் பல புரட்சிகர சிந்தனைகளை, தொழிலாளர்களை சந்திக்கிறார், பேசுகிறார், எழுதுகிறார். அவருடைய நண்பரை சந்திக்கிறார். ஏங்கல்ஸ் என்கிற அவருடைய நண்பர் ஒருவர் அவருக்கு பழக்கமாகிறார். அவரோடு இணைந்து பல ஆய்வுகளை செய்கிறார், எழுதுகிறார். இருவரும் இணைந்து என்ன செய்கிறார்கள் என்றால், வா நம்ம 2 பேரும் டூர் போலாம் என்று சொல்லி அவர்கள் லண்டனுக்கு சென்று, எதற்காக டூர் போகிறார்கள், எதற்காக பயணம் செய்கிறார்கள் என்றால், லண்டனில் தான் சமீபத்தில் வெளியான, அதாவது அன்றைக்கு 1830களில் 40களில் சமீபத்தில் வெளியான பொருளாதார நூல்கள் கிடைக்கும். அந்த நூல்களை போய் வா படித்துவிட்டு வரலாம் என்று நண்பர்கள் இருவரும் போய் லண்டன் முழுவதும் சுற்றி பொருளாதாரம் சார்ந்த நூல்களை வாங்கி படித்துவிட்டு குறிப்பெடுத்துக் கொண்டு மீண்டும் அவர்கள் வருகிறார்கள். இப்படி வருகிறவர்களை பிரான்ஸ் நாட்டில் அவர் தங்கியிருக்கிற போது, ஏற்கனவே அவர் ஜெர்மனியின் ஒரு பகுதியிலிருந்து வந்தாரே, அந்த நாடு என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் தேசத்தில் காரல் மார்க்ஸ் என்று ஒருவன் இருக்கிறான், அவனை உடனடியாக வெளியேற்றுங்கள், அவன் தேச விரோதி என்கிறார். அரசும் பேசிக்கொள்ளுகிற போது அதுதான் நடக்கும். உடனே பிரான்ஸ் நாட்டை விட்டு பெல்ஜியத்துக்கு போகிறார். பெல்ஜியத்தில் போய் தொழிலாளர்களை சந்திக்கிறார். அங்கே ஒரு பத்திரிகையை தொடங்குகிறார், எழுதுகிறார். ஒடுக்கப்படுகிற தொழிலாளிகளுடைய விடுதலைக்காக பாடாற்றுகிறார். அங்கே அமைப்புகளை கட்டுகிறார், ஜனநாயக சக்திகளை சேர்க்கிறார். முதலாளித்துவத்தை எதிர்க்கிற மார்க்ஸ் ஓரளவுக்கு தாராள எண்ணம் கொண்ட முதலாளிகளை உள்ளடக்கி ஒரு அமைப்பை கட்டுகிறார். அவன் முதலாளிதான், ஆனா தொழிலாளர்கள் மீது பாசமாக இருக்கிறான். தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை கொண்டிருக்கிறான். தொழிலாளர்களுடைய உரிமையை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவர்களை அழைத்து, நான் தொழிலாளியின் பக்கம் நிற்கிறேன், நீங்கள் முதலாளிகளின் பக்கம் நிற்கிறீர்கள், ஆனால் உங்களிடம் நேர்மை இருக்கிறது, நாம் ஒரு அமைப்பை கட்டுவோம் என்று சொல்லி சிறிய சிறிய அமைப்புகளை அவன் கட்டி எழுப்பினார். இந்த நேரத்தில் தான் காரல் மார்க்சினுடைய ஒரு மூதாதையர் சொத்து விற்கப்பட்டு காரல் மார்க்ஸுக்கு ஒரு பெரும் தொகையை கொடுக்கிறார். தப்பா, உன் சொத்தெல்லாம் பிரிச்ச பிறகு வந்திருக்கிற பணம் என்று. எளிய மக்களை பற்றி சிந்திக்கிற காரல் மார்க்ஸ், பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை பற்றி சிந்திக்கிற காரல் மார்க்ஸ் அந்த பணத்தை என்ன செய்தான் தெரியுமா தோழர்களே? உலகெங்கும் ஆயுதம் ஏந்தி மன்னராட்சி முறையை வீழ்த்துகிற இயக்கங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு போய் கொடையாக கொடுத்தான். அவனுக்காகவோ அவன் பிள்ளைகளுக்காகவோ அவனுடைய உற்றார் உறவினருக்காகவோ அவன் அந்த பணத்தை சேர்த்து வைக்கவில்லை. ஆயுதம் வாங்குவதற்கு அந்த பணத்தை காரல் மார்க்ஸ் போராளி இயக்கங்களுக்கு பிரித்து கொடுத்தான். அங்கேயும் அவரை விட்டு வைக்கவில்லை. உடனே மீண்டும் அவனை அங்கிருந்து ஜெர்மனியில் பிறக்கிறார். ஜெர்மனியிலிருந்து பிரான்சுக்கு வருகிறார். பிரான்சிலிருந்து பெல்ஜியம் போகிறார். பெல்ஜியமிலிருந்து மிரட்டுகிறார்கள். மீண்டும் பிரான்சுக்கு வருகிறார். அங்கேயும் மிரட்டுகிறார்கள். குடும்பத்தோடு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவருக்கு உற்ற துணையாக இருந்தவர் ஏங்கல்ஸ் என்கிற ஒரு நண்பர், அவர் தான் ஆலோசனை சொல்லுகிறார், நீ இங்கிருந்து லண்டனுக்கு சென்று விடு என்று சொல்லி, உலகத்தின் மூலதனத்தை தந்த மகத்தான மாமனிதன், உலகத்தின் பல ஏடுகளை ஆய்வு செய்து தொழிலாளர்களின் பக்கம் நின்ற ஒரு மகத்தான போராளி, ஒரு ஏழை அகதி நாடற்றவன் என்கிற பட்டியலில் பிரான்சில் இருந்து லண்டனுக்கு செல்லுகிறான். அந்த லண்டனில் அவன் போய் சேர்ந்த பிறகு ஒரு 17 நாட்களுக்கு பிறகுதான் அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் வருகிறார்கள். இதற்கிடையில் குழந்தைகள் இறந்து போகிறார்கள்.
அவருடைய மனைவி ஒரு கடிதத்தில் சொல்லுகிறார், என் குழந்தை நோயுற்று இருக்கிறாள், அந்த குழந்தைக்கு பால் தேவைப்படுகிறது, என்னால் சாப்பிட முடியவில்லை, என் குழந்தை நான் பால் கொடுக்கிற போது பாலுக்கு பதில் ரத்தமாக வருகிறது, உதவி செய்யுங்கள் என்று கையேந்தினாள். ஒரு குழந்தை இறந்து போகிறது. அந்த குழந்தையை அடக்கம் செய்ய முடியவில்லை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? எங்கெங்கேயோ போய் கேட்கிறார். கடைசியில் பிரான்ஸ் நாட்டில் இருந்தபோது நடந்த நிகழ்வு. ஒரு பிரான்ஸ் நாட்டு அகதி இடத்தில் போய் என் குழந்தைக்கான சவப்பெட்டியை வாங்க வேண்டும், அதற்கு காசு கொடுங்கள் என்று போய் அவர் கேட்டார். இப்படிப்பட்ட நெருக்கடிகளில் கூட ஜெனி தன் கணவன் மீது கோபப்படவில்லை, தன் கணவன் மீது வருத்தப்படவில்லை, காரல் மார்க்சிடம் போய் சண்டை போடவில்லை. காரல் மார்க்சுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தார். உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீ என்றைக்காவது ஒரு நாள் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான, உழைக்கிற மக்களுக்கான, பாட்டாளி மக்களுக்கான ஒரு சரித்திரத்தை நீ ஏற்படுத்துவாய். உன் பணிகளை நீ மேற்கொள், நீ எழுதுவதை நிறுத்தாதே. எந்த உலகத்திலாவது ஒரு மனைவி பிள்ளைகள் இறந்த தருணத்தில் கூட கணவனிடத்தில் போய் நீ சிந்திப்பதை நிறுத்தாதே, நீ நூல்களை எழுது, இந்த மண்ணுக்கான மாற்றத்தை நிகழ்த்து என்று சொல்லுவாளா? ஆனால் காரல் மார்க்சின் மனைவி ஜெனி காரல் மார்க்சிடத்தில் சொன்னார். காலங்கள் உருண்டோடுகிறது. இவரை, காரல் மார்க்ஸை கள்ள நோட்டு அடிக்கிற கும்பல் என்று எழுதினார். அவதூறுகள் பரப்பினார்கள். எங்கு சென்றாலும் காரல் மார்க்ஸை இழிவுபடுத்துகிற வேலைகளை செய்தார்கள். இதில் ஜெனி கலங்கி போனாள். அவதூறுகளை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடல் நலிவுற்று போன காரல் மார்க்ஸின் மனைவி ஜெனி இறந்து போகிறார். தன் வாழ்நாள் முழுவதும் எல்லா துயரங்களிலும் பங்கெடுத்த மனைவி இறந்து கிடக்கிறாள். மருத்துவரின் ஆலோசனைப்படி காரல் மார்க்ஸ் தன் மனைவியை சந்திக்க கூடாது என்று சொல்லிவிட்டார். எல்லா நிலைகளிலும் உடன் இருந்தவள். எப்பொழுது பார்த்தாலும் கடன்காரர்கள் வந்து வீட்டை தட்டுவார்கள். ஜெனி மார்க்ஸ் தானே, வாங்கிய கடன் எங்கே? வீட்டின் உரிமையாளர் வாடகை தரவில்லை என்றால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவார். ஒரு மருத்துவர் ஒருவர் குழந்தைக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் வந்தார், உன்னிடம் ஏதும் இல்லை, உன் பொருட்களை எல்லாம் எடுத்து செல்லுகிறேன் என்று பொருட்களை எல்லாம் எடுத்து சென்றார்கள். மார்க்ஸை பெல்ஜியத்தில் ஒரு முறை கைது செய்த போது ஜென்னியையும் கைது செய்தார்கள். அவளை கொண்டு போய் விபச்சாரம் செய்கிற அந்த பெண்களுடைய சிறைசாலையில் தள்ளினார்கள். கணவனுக்காக எல்லா கொடுமைகளையும் சந்தித்த ஜெனி இறந்து கிடக்கிறார். ஆனால் காரல் மார்க்ஸால் போய் பார்க்க முடியும். 3 நாட்களுக்கு பிறகுதான் அவர் போய் சந்திக்கிறார். இதற்கிடையில் ஜெனி என்கிற இன்னொரு மகள், அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் ஜெனி என்றுதான் அவர் பெயர் வைத்திருப்பார். அதன் பிறகு ஒரு பெயர் வரும். அவருடைய மகளும் இறந்து போகிறார். குழந்தைகள் இறந்து போகிறது. அவரும் நோயுற்று கிடக்கிறார். 1883 காரல் மார்க்ஸும் இந்த மண்ணை விட்டு மறைகிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் பல நூல்களை தந்தார். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்கிற அந்த கம்யூனிஸ்ட் பிரகடனத்தை அவரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து தந்தார்கள். பல நூல்களை தந்தார்கள். லேபர், வேஜஸ், கேபிட்டல் என்கிற ஒரு நூலை கூட அவனும் அவருடைய நண்பரும் சேர்ந்து தந்தார்கள். பல நூல்களை தந்த காரல் மார்க்ஸ் இறந்து போகிறார். அந்த நேரத்தில் வெறும் 11 பேர் மட்டும்தான் லண்டனில் காரல் மார்க்ஸினுடைய அந்த நினைவேந்தல் கூட்டத்துக்கு கூடினார்கள். அந்த கூட்டத்தில் ஏங்கெல்ஸ் என்கிற உற்ற நண்பன் காரல் மார்க்ஸை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நண்பன் வேலைக்கு போனான். ஒரு பெரிய மில் அதிபரின் மகன். ஆனால் மார்க்ஸினுடைய சிந்தனை பிடிக்கிறது என்பதற்காக, நான் சம்பாதித்து உன் குடும்பத்துக்கு அனுப்புகிறேன், நீ எழுதுகிற பணியை மட்டும் தொடர் மார்க்ஸ், எந்த காலத்திலும் நீ எழுதுவதை நிறுத்தாதே என்று ஒரு புறம் ஜென்னி சொன்னதை போல இன்னொரு புறம் தன் உற்ற நண்பன் ஏங்கெல்ஸ் சொன்னான். அந்த ஏங்கெல்ஸ் தான் சொன்னான், ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு கண்டுபிடிப்பு போதுமானது. ஆனால் காரல் மார்க்ஸ் தான் மனித சமூகத்தின் வரலாற்றை, பொருள் முதல்வாத கருத்தியலை, இயங்கவியலை, இயக்கவியலை, பொருள் முதல்வாதமா கருத்து முதல்வாதமா என்கிற போது பொருள்தான் முதல்வாதம் என்று சொல்லி அதை நிறுவினான். உபரி மதிப்பை பற்றி அவன்தான் பேசினான். பல ஆய்வுகளை செய்தான். ஒரு மனிதனாய் பிறந்தவன் இதில் ஏதாவது ஒன்றை செய்திருக்கலாம். ஆனால் காரல் மார்க்ஸ் அனைத்தையும் செய்தான். அவன் யாருக்காக துடித்தான் என்றால், ஏதோ ஒரு மூலையில் அன்றைக்கு சைபீரியா இன்றைக்கும் இருக்கிறது, அந்த சைபீரியாவினுடைய நிலச்சுரங்கத்தில் வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்காகவும், இன்னொரு புறம் அமெரிக்காவின் கலிபோர்னியா ஓரங்கள் இருக்கிற
அந்த கடற்கரை ஓரங்களில் இருக்கிற அந்த தொழிலாளர்களுக்காகவும் கூலி தொழிலாளர்களுக்காகவும் சிந்தித்தவன் காரல் மார்க்ஸ் இன்றைக்கு சிந்திப்பதை நிறுத்திவிட்டான். காரல் மார்க்ஸ் மறைந்திருக்கலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் இந்த மண்ணை ஆளும் என்று 1880களில் சொன்னான். அதை நாம் எத்தனை ஆண்டு காலம் கழித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் மண்ணில் எங்கோ ஒரு மூலையில் பிறந்த ஒரு ஜெர்மானியில் பிறந்த காரல் மார்க்சிற்கு எத்தனை ஆண்டு காலம் கழித்து நாம் இங்கே ஒரு மகத்தான நிகழ்வை நெறிப்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால், காரல் மார்க்ஸ் வாழ்ந்தான். அவன் ஒடுக்கப்படுகிற தொழிலாளர்களுக்காக வாழ்ந்தான். அவன் ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்தான். அண்ணன் தமிழினியன் அவர்கள் சொன்னார், தென் தமிழகத்தில் காரல் மார்க்சின் பிறந்த நாளை நம்முடைய விடுதலை செழியன் அவர்கள் தலைமையில் நடப்பது இது ஒரு மகத்தான வரலாறு என்று சொன்னால், இது உள்ளபடியே மகத்தான வரலாறு. நாம் சொல்லுகிற போது வரலாற்று சிறப்பு வாய்ந்த என்று சொல்லுவோம், ஆனால் உண்மையாகவே இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை நெறிப்படுத்தியிருக்கிற விடுதலை செழியன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்யூனிஸ்டுகளுடைய நிறம் சிகப்பு என்று சொல்வார்கள். கம்யூனிஸ்டுகளுடைய நிறம் சிகப்பு என்று சொல்வார்கள். விடுதலை சிறுத்தைகள் இயக்கமும் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் என்பதை நிரூபிக்கிற வகையில் தான் நீலமும் நடுவில் நட்சத்திரமும் சிகப்பும் பொருத்திய ஒரு கொடியை நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னதை போல நாம் எல்லாம் இடதுசாரிகள். இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி ஒரு வலதுசாரி. இங்கு இருக்கிற இந்த மேடையில் இந்த பலகையில் வைக்கப்பட்டிருக்கிற எந்த தலைவருடைய கருத்தியலோடும் அவருடைய கருத்துக்கள் ஒத்து போகாது. அவர்கள் நம்முடைய கருத்துக்கு முரண்பட்டவர்கள், மாற்று கருத்து கொண்டவர்கள். எல்லோரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளை, திருமணத்தை மிக பிரமாண்டமாக கொண்டாட வேண்டும் என்று எண்ணுவோம். மாற்று கருத்து இல்லை. அம்பானி என்கிற ஒரு பணக்காரர் இந்தியாவில் இருக்கிறார். அவர் அவருடைய குழந்தையினுடைய அவர் பையனுடைய பிறந்த நாளை மிக பிரம்மாண்டமா கொண்டாடுறார். மாற்று கருத்து இல்லை. பல கோடிகளை வைத்திருக்கிறார், அவர் கொண்டாடுகிறார், கொண்டாடட்டும். ஆனால் அந்த நிகழ்வுக்கு வருகிறவர்கள் ஒரு விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறார்கள். அந்த விமான நிலையம் ஒரு சாதாரண விமான நிலையம். அந்த விமான நிலையத்தை அம்பானியினுடைய மகன் திருமணம் தொடங்கி முடியும் வரை, அந்த வரவேற்பு நிகழ்வுகள் முடியும் வரை அது சர்வதேச விமானமாக தரம் உயர்த்தி அந்த நிகழ்வு முடிந்தவுடன் மீண்டும் அது சாதாரணமான ஒரு விமான நிலையமாக மாற்றியிருக்கிற அரசு இந்த மோடி அரசு. இந்த மோடி அரசு, உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளையும் ஒரு வங்கியில் கடன் வாங்கினால், படிப்பதற்காக கடன் வாங்கினால், அந்த குழந்தைகளுடைய புகைப்படங்களை சுவரொட்டியில் ஒட்டுகிறார்கள், வாட்ஸ்அப்பில் போடுகிறார்கள், ஆங்காங்கே சுவரொட்டி ஒட்டி அசிங்கப்படுத்துகிறார்கள். ஆனால் லட்சக்கணக்கான ரூபாயை கடன் தள்ளுபடி செய்கிறார்கள். யாருக்கு செய்கிறார்கள்? முதலாளிகளுக்கு செய்கிறார். இந்த முதலாளித்துவத்தை ஆதரிக்கிற அரசு மோடியின் அரசு. இந்த முதலாளித்துவம் என்ன செய்யும்? உன்னையும் என்னையும் உழைக்க செய்து கொண்டே இருக்கும். ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை வைத்து எனக்கு எதிரான சட்டங்களை நிறைவேற்றும், எனக்கு எதிரான திட்டங்களை இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தும், என்னை ஒடுக்க பார்க்கும், என்னை அழிக்க பார்க்கும். முதலாளித்துவத்தின் அரசாகத்தான் இன்றைக்கு மோடியின் அரசு இருக்கிறது. அது முதலாளித்துவத்தின் அரசாக மட்டுமல்ல, ஒரு சனாதன அரசாகவும் இருக்கிறது. உலகத்தின் 2 பெரிய ஆபத்துகள், இந்தியாவின் 2 பெரிய ஆபத்துகள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் முதலாளித்துவத்தையும் சாதியவாதத்தையும், அதை நம்முடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சனாதனத்தையும் சொன்னார். அந்த இரண்டையும் 2 கண்ணாக கொண்டிருக்கிற மோடி அரசு இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது. அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை பாருங்கள். என்றைக்காவது எளிய மக்களினுடைய வழிகளை புரிந்து கொண்ட அரசாக இருக்கிறதா? இந்த நாட்டில் ஒரு நிதியமைச்சர் இருக்கிறார். அவரை கேட்டால் தமிழர் என்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வருகிறார் நிர்மலா சீதாராமன். அவரிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், என்னங்க வெங்காய விலை, பூண்டு விலை எல்லாம் அதிகமாகி போச்சு. அதற்கு அவர் சொன்னார், இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் சொன்னார், நான் வெங்காயமும் பூண்டும் சாப்பிடுவதில்லை, அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது என்று சொன்னார். ஒரு நாட்டினுடைய நிதி அமைச்சர் இந்த நாட்டு மக்களுக்கு வெங்காயம் விலை ஏன் ஏறியது, பூண்டு விலை ஏன் ஏறியது, இதை எப்பொழுது நீங்கள் கட்டுப்படுத்த போகிறீர்கள் என்று கேட்கிற போது அவர் சொன்ன பதில், சனாதானமும் முதலாளித்துவமும் 2ம் கலந்து அவர்களின் கோட்பாட்டில் இருக்கிறது. இந்த கோட்பாட்டை அகற்ற வேண்டும்,
இந்த கோட்பாட்டை அகற்றுவதற்குத்தான் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் 2014 ஆண்டிலிருந்தே போய் சொன்னார், எந்த காலத்திலும் பாஜக இந்த மண்ணை ஆளக்கூடாது, மோடி ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது. ஒருவேளை மோடி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இந்த நாட்டின் ஜனநாயக அம்சங்கள் அழித்தொழிக்கப்படும், இந்த நாட்டின் ஏழை எளிய மக்கள் சுரண்டப்படுவார்கள், இந்த நாட்டில் மத கலவரங்கள் உருவாகும், தலித் மக்களுக்கான, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான, பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அழித்தொழிப்பார்கள். அனைத்தையும் செய்திருக்கிறார். இதை அவர் 2014 ஆண்டில் சொன்னார். யாரும் கேட்கவில்லை, சொல்லிக்கொண்டே இருந்தார். இப்பொழுதுதான் வட இந்திய தலைவர்களின் காதுகளுக்கு போய் அது விழுந்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியா என்கிற ஒரு மகத்தான கூட்டணியை நாம் உருவாக்கி இன்றைக்கு என்ன செய்தி வருகிறது என்றால், 400 வெற்றி பெறுவோம், 420 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், 450 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று சொன்ன மோடி இன்றைக்கு ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுகிற அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறார். இந்தியா கூட்டணி இந்தியா முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான விதையை விதைத்தது நம்முடைய எழுச்சி தமிழர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. யாரும் மறந்துவிட முடியாது. நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இந்த மண்ணில் தொடரக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய ஒரு களப்பணியை நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் செய்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக கால் வைக்க முடியாமல் போனதற்கு அடிப்படை என்ன? மற்ற மாநிலங்களில் அம்பேத்கரியம் வலுவாக இல்லை, பெரியாரியம் இல்லை, மார்க்சியமும் பெரிய அளவில் இல்லை. ஆனால் இந்திய மண்ணிலேயே, இந்திய மாநிலங்களிலேயே ஒரு மாநிலத்தில் பெரியாரியமும் மார்க்சியமும் அம்பேத்கரியமும் கையை இணைத்துக் கொண்டு மதவாத சக்தியான பாஜகவே உனக்கு பெரியார் பிறந்த மண்ணில் இடமில்லை என்று சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாட்டில் தான். அதனால் தான் பாஜகவை ஆதரித்து நரேந்திர மோடி 7 முறை அல்ல 70 முறை வந்தாலும் உன்னுடைய திட்டம் இங்கே பலிக்காது என்று நாம் சொல்லுகிறோம். இந்த மண்ணில் நம்முடைய சிந்தனையை மாற்ற பார்க்கிறார்கள். அருமை அண்ணன் தமிழ்குட்டி அவர்கள் கூட பேசினார். கம்யூனிஸ்டுகள் மீது சில கோபத்தை சொன்னார். உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற எதிரி யார்? அவனை நாம் எப்படி வீழ்த்த போகிறோம்? அம்பேத்கரியவாதிகளாக இருக்கிற நமக்கு பெரியாரியவாதிகளும் தேவை, மார்க்சியவாதிகளும் தேவை. களத்தில் கைகோர்த்து நிற்போம். ஜனநாயக சக்திகளும் தேவை. தனித்து நாம் இங்கே எதுவும் செய்துவிட முடியாது. சிலர் பேசுகிறார்கள், தலித்கள் தனித்து போட்டியிட வேண்டும், தலித்கள் மைய நீரோட்ட அரசியலை பேசக்கூடாது என்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்து அது! தலித் அரசியல் என்பதே சோசியல் இன்க்ளூஷன் என்று சொல்லுவார். சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற பெண்கள், சிறுபான்மையினர்கள், தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்வது. நாம் தனித்து நிற்போம், தனித்து இயங்குவோம், தனித்தே செயல்படுவோம் என்று சொன்னால் இது எந்த காலத்திலும் அம்பேத்கரியமாக இருக்காது. இது RSS சதி வேலைக்கு துணை போகிற ஒரு திட்டமாகத்தான் இருக்கும். அதில் நம்முடைய சகோதரர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே பெரியாரியமும் மார்க்சியமும் அம்பேத்கரியமும் வலுப்பெற வேண்டும். தத்துவ தளத்தில் இருக்கிற முரண் வேறு. தத்துவ தளத்தில் முரண்பாடுகள் இருக்கிறதா என்றால் முரண்பாடுகள் இருக்கிறது. அம்பேத்கரியத்துக்கும் பெரியாரியத்துக்கும் மார்க்சியத்துக்கும் முரண்பாடுகள் இருக்கிறதா என்றால் ஆம், முரண்கள் இருக்கிறது. ஆனால் அந்த முரண்கள் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னதை போல இவையெல்லாம் பேசி சரி செய்து கொள்ளக்கூடியது. இவையெல்லாம் நம்முடைய நட்பு முரண். இவை நம்முடைய பகை முரண் அல்ல. நம்முடைய பகை முரண் யார் என்றால் இந்த மண்ணை சீரழிப்பதற்காக தமிழின் பெயரை சொல்லி, தமிழ்நாட்டில் வளர்ச்சி என்கிற பெயரை சொல்லி எங்கேயோ இருந்த ஒரு IPS அதிகாரியை சரி செய்து அவரை ஒரு கோமாளி போல சித்தரித்து தமிழ்நாட்டில் நடக்க வைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் மாறிவிடுவார்கள் என்று எண்ணுகிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு மண்ணில் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் இருக்கும் வரை பாஜகவை எதிர்ப்பதற்கு நாங்கள் கொள்கை உறுதியோடு போராடும். எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம். இந்திய அளவில் பாஜக கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன், பணமதிப்பிழக்கத்தை பாஜக கொண்டு வந்த போது வீதிக்கு வந்தது யார்? CAA என்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்த போது வீதிக்கு வந்தவர்கள் யார்? ஷரியத் சட்டத்தை எதிர்ப்போம் என்று சொன்ன போது வீதிக்கு வந்தவர்கள் யார்? மணிப்பூரில் கலவரம் நடந்த போது, மணிப்பூரில் எளிய மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது வீதிக்கு வந்தது யார்? நரேந்திர மோடியே
உன் ஆட்சியை அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்கங்களும் பாஜகவிடம் சரணாகதி அடைந்த போது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் இன்றைக்கு பாஜகவை ஆதரிக்கிறார். செல்வி மாயாவதி எடுத்திருக்கிற முடிவு பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ராமதாஸ் அத்வாலே என்கிற மராட்டிய தலைவர் இன்றைக்கு பாஜகவின் பக்கம் போய்விட்டார். இந்தியாவில் வேறு எந்த தலித் தலைவரும் அம்பேத்கரின் பெயரை சொல்லுகிற எந்த தலைவரும் பாஜகவை எதிர்க்காத போது அம்பேத்கரின் மாணவனாய், பெரியாரின் மாணவனாய், காரல் மார்க்சின் மாணவனாய் இந்த மண்ணில் யார் வாய்மூடி கிடந்தாலும் நாங்கள் வாய்மூடி கிடக்க மாட்டோம். இந்துத்துவத்தை பேசுகிற பாஜகவை விரட்டுவதுதான் விடுதலை சிறுத்தைகளின் முதல் கடமை. அதனால் எந்த தியாகத்தையும் என் தம்பிகள் செய்வார்கள், என் தங்கைகள் செய்வார்கள். இந்த மண்ணில் சனாதானத்தை வேறொன்ற விடமாட்டோம் என்று சொன்னவர் நம்முடைய எழுச்சி தமிழர். அதனால்தான் கொடுத்த 2 இடங்களை அவர் வாங்கி கொண்டு வந்தார். பேசுகிறார். திருமாவளவன் கையை கட்டி கொண்டிருக்கிறார். பிளாஸ்டிக் சேரில் போய் அமருகிறார். கொடுக்கிற சீட்டை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். எதிர்த்து பேச மறுக்கிறார். அவர் திமுகவின் அடிமையாகிவிட்டார். இப்படி எல்லாம் பேசுகிற எந்த ஒரே ஒரு பதிவை கூட விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுவர்கள் கிடையாது. இவர்களுடைய நோக்கம் என்ன? விடுதலை சிறுத்தைகளை பலவீனப்படுத்த வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கினால் இந்த மண்ணில் பாஜக வர முடியும் என்று பாஜக எண்ணுகிறது. 12 மாநிலங்களுக்கு மேல் ஆளுகிற பாஜக, இந்தியாவை 10 ஆண்டு காலம் ஆளுகிற பாஜக யாரை எதிரியாக பார்க்கிறது? விடுதலை சிறுத்தைகளைத்தான் கொள்கை எதிரியாக பார்க்கிறது. அந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த மண்ணில் நம் இறுதி மூச்சு இருக்கும் வரை காரல் மார்க்ஸ் என்கிற இந்த மகத்தான மாமனிதனுடைய கோட்பாடுகளை, தந்தை பெரியாரின் கோட்பாடுகளை, புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாடுகளை பரப்புரை செய்து கொண்டே இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாடு இயங்காது. எழுச்சி தமிழர் இல்லாமல் இந்த மண்ணில் அரசியல் மாற்றம் நிகழாது என்று சொல்லி இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அருமை தோழர் உடன்பிறவா அன்பு சகோதரர் விடுதலை செழியன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் காரல் மார்க்சிற்கும் அயோத்திதாச பண்டிதருக்கும் என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.